Hello everyone. இந்த வீடியோ எஸ்பெஷலா நெட்வொர்க்கிங் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி லெவல்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்காக சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல நிறைய பேருக்கு CCNA சர்டிபிகேஷன் அப்படின்ற ஒரு பார்ட் எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்றதும், அப்புறம் முக்கியமா ICND1 ICND2 அப்படின்னா என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஏன்னா எனக்கு வரக்கூடிய நிறைய இமெயில்ஸ் ஃபோன் கால்ல அவங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் ப்ராப்பரா இல்ல. ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, CCNA சர்டிபிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு, நிறைய பேர் என்ன கொஸ்டின்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ரிலேஷன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் CCNA கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஆனா இதுவரை எனக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கல. இப்போ CCNA கம்ப்ளீட் பண்ணா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? முதல் கொஸ்டின் இதுதான் நம்மளோட நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின். CCNA கம்ப்ளீட் பண்ணா வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா இதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்கட்டும். CCNA கம்ப்ளீட் பண்றதுக்கு இப்ப நிறைய வே இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா, சிம்பிளா டம் கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிற பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் வந்து டைரக்டா அவங்க எழுதாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பே பண்ணி சம் அதர் வேலை போய் அந்த சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பர்சன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. CCNAன்ற ஒரு சர்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூம்ல அந்த கார்னர்ல CCNA லோகோ, இந்த லோகோவை நீங்க உங்களால பிரசன்ட் பண்ண முடியும். ஸோ அந்த லோகோவை பிரசன்ட் பண்ணீங்கன்னா அதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஒரு கம்பெனில ரெக்ரூட் பண்றாங்க, ஒரு பொசிஷனுக்கு ஒரு 100 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமுக்கு ஒரு ப்ரியாரிட்டி கிடைக்கும், உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ சர்டிபிகேஷன் மட்டும் கம்ப்ளீட் பண்றீங்கன்னா நீங்க இன்டர்வியூ வரலையும் போக முடியும், அது மட்டும் தான் நடக்க போகுது. ஸோ CCNA லெவல்ல உள்ள நாலேஜே நம்ம கெயின் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த ப்ராப்பரான ஒரு கெரியர் பேத்துக்குள்ள நம்மளால போக முடியும். அப்ப உங்களோட முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர், CCNA கம்ப்ளீட் பண்ணா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். சர்டிபிகேஷன் மட்டும் நீங்க கெயின் பண்ணிருக்க கூடாது, அதுக்கு ரிலவெண்ட் நாலேஜையும் நீங்க கெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு போக முடியும். ஏன்னா நீங்க எந்த கம்பெனில போனீங்கன்னாலும் அவங்க வேலைக்கு தேவை நாலேஜ் இருந்தா போதும். அவங்களுக்கு எல்லா பேரும் ரெக்ரூட் பண்ணக்கூடிய எல்லா பேரும் என்ன எதிர்பார்க்கறாங்க, இந்த பர்சன்னால நம்மளோட கம்பெனில இருக்கக்கூடிய நெட்வொர்க்கை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றத மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர நீங்க என்ன உங்களோட பேக்ரவுண்ட் யாரையும் அவங்க வெரிஃபிகேஷன் பண்ண போறது கிடையாது. ஸோ CCNA சர்டிபிகேஷன் பிளஸ் CCNA நாலேஜ், இது ரெண்டும் இருக்கு. CCNA லெவல் நாலேஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கெரியர் பேத்துல நம்ம ஒரு நல்ல பிளேஸ்க்கு நம்மளால போக முடியும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, CCNA கம்ப்ளீட் பண்ணா நான் வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டுக்குள்ள போக முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. CCNA பியூர்லி ஃபார் நெட்வொர்க்கிங். இதுல நீங்க சிஸ்டம் ரிலேட்டடான விஷயங்கள் எதுவுமே நீங்க பார்க்க போறது கிடையாது. விண்டோஸ் XP, விண்டோஸ் 7, விண்டோஸ் சர்வர் 2008 இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எதுவுமே அதுல நீங்க படிக்க போறது கிடையாது. பியூர்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க்கிங்கோட ஃபர்ஸ்ட். நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோல என்ன சொல்லியிருக்கோம், சிஸ்கோ அப்படின்ற பிளாட்ஃபார்ம் தான் அவங்க நம்மளோட நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம்ல நம்பர் 1ல இருக்கக்கூடியவங்க. அவங்களோட டிவைஸை எனக்கு கான்ஃபிகர் பண்ண தெரியும் அப்படின்ற சர்டிபிகேஷன் தான் இந்த CCNA அப்படின்ற சர்டிபிகேஷன். இதுல நம்ம பிரைமரியா நெட்வொர்க்கிங் பத்தி மட்டும் தான் நம்ம பாக்குறோமே தவிர சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான நாலேஜ் இதுல நம்ம கெயின் பண்ண போறது கிடையாது. ஆனா நீங்க ஆன்லைன் ஜாப் போர்ட்டல்ல எந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னாலும், அது நெட்வொர்க் ரிலேட்டடா இருந்தாலும் சரி இல்ல சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, அவங்க CCNA ஒரு ப்ரீ ரிக்வெஸ்டா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், இப்ப நம்ம நாக்ரி பேஜ்ல போய் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நாக்ரி பேஜ்ல நான் என்ன பண்றேன், CCNAக்கு என்னென்ன ஜாப்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் தேடி பார்த்தேன் அப்படின்னா, இதுல நெட்வொர்க்கிங், இப்ப ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ட்ரைனர், ஓகே அது ரைட், ஓகே. அடுத்து கீழே வந்து பார்க்கலாம், இங்க சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன கேட்டிருக்காங்க, CCNA குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க ஃபுல்லா கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கும் CCNA அப்படின்றது ஒரு ப்ரீ ரிக்வெஸ்டா இருக்கக்கூடிய சர்டிபிகேஷனா இருக்கு. ஸோ டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியருக்கும் CCNA லெவல் நாலேஜ் கேட்கறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட ஜாப் போர்ட்டல் நாக்ரி மட்டும் கிடையாது, நிறைய போர்ட்டல் இருக்கு, நீங்க தேடி பாருங்க. மேக்சிமம் எந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங்க்கும் CCNA ப்ரீ ரிக்வெஸ்டா கேட்டிருக்காங்க. அப்ப CCNA வந்து நம்ம பியூர்லி நெட்வொர்க் ரிலேட்டடான விஷயங்கள் படிச்சா கூட CCNA கம்ப்ளீட் பண்ணா நம்மளோட சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம்குள்ளே நம்மளால போக முடியும். அடுத்த முக்கியமான பார்ட் என்னன்னா, ICND1 ICND2 அப்படின்றத நிறைய பேர் இது சிஸ்கோவோட சர்டிபிகேஷன் கிடையாது, சம்மதர் வேற ஒரு சர்டிபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலே இருக்காங்க. ஆக்சுவலா ஆரம்பத்துல CCNAன்றது ஒரே ஒரு சர்டிபிகேஷன் தான், சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட்ன்றது. நீங்க ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணீங்கனால இந்த CCNAன்ற சர்டிபிகேட் நம்மளால எடுக்க முடியும். ஆனா நிறைய பேர் இந்த CCNAன்ற சர்டிபிகேட்டை சிங்கிள் சர்டிபிகேட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க, சிஸ்கோ இத ICND1 ICND2 அப்படின்னு 2 பிளாட்ஃபார்மா பிரிக்க ஆரம்பிச்சாங்க.
அப்ப நீங்க உங்களோட சர்டிபிகேஷனை ஒரே ஒரு எக்ஸாமா CCNA ஒரே எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்றதுனால கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்ல எனக்கு ஒரே எக்ஸாம் எழுதுறது கஷ்டமா இருக்கு, நான் அதை வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுத போறேன் அப்படின்னா நீங்க தாராளமா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். ICND1 அந்த சர்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு CCENT சிஸ்கோ சர்டிஃபைட் என்ட்ரி லெவல் நெட்வொர்க் டெக்னீஷியன் அப்படின்றதான் இந்த CCENT அப்படின்ற சர்டிபிகேஷன். அப்ப இப்ப முன்னாடி வந்து CCNAன்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால நிறைய டைம் நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிட்டு திரும்ப அட்டன் பண்ற மாதிரி இருப்பாங்க. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சிஸ்கோ CCNAன்ற எக்ஸாம ரெண்டா பிரிச்சுட்டாங்க, ICND1 ICND2ன்னு சொல்லிட்டு. ICND1 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு CCENTன்ற சர்டிபிகேஷன் கிடைக்கும். ICND2 கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு CCNA அப்படின்ற சர்டிபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அப் டு ஒரு எக்ஸாம் எழுத போற அவரோட டெசிஷன் தான், அவர் வந்து CCNA எழுத போறாரா இல்ல ICND1 ICND2 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு எழுத போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்குள்ள வர்றவங்களுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயமா நீங்க சர்டிபிகேஷன் பண்ணணும்னு ஒரு முடிவு கொண்டீங்கன்னா தயவு செய்து அதோட நாலேஜை கெயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சர்டிபிகேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் சர்டிபிகேஷன் மட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா சிஸ்கோவோட கேண்டிடேட் அப்படின்ற ஒரு பெருமை நம்மளுக்கு கிடைக்கும். பட் ஆனா நம்மளுக்கு உள்ள போய் சர்வே பண்ண நம்மளால முடியாது. நீங்க ஒரு இன்டர்வியூ வரையும் போவீங்க, அங்கே போகும்போது உங்களை ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஓகே நீங்க சர்டிபிகேஷன் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ரிலவெண்ட் நாலேஜ் கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களை அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ICND1 ICND2 தனித்தனியா எழுதினாலும் சரி இல்ல CCNA ஒரே பேப்பர் எழுதினாலும் சரி, முதல் விஷயமா அதுக்கு ரிலவெண்டான நாலேஜை ஃபுல்லா கெயின் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் தியரி ஓரியன்டா போகாம தியரி பிளஸ் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம கெயின் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம்குள்ள ஒரு நல்ல ஒரு கெரியருக்குள்ள நம்மளோட கெரியர் growth ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஐடி கோரலேட் நம்ம என்ன இதுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே என்னோட வீடியோல நான் சொன்ன மாதிரி CCNA டோட்டலா கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம இது ரெண்டு பார்ட்டா ICND1 ICND2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டா வீடியோ ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படி, ஐடி கோரலேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படி, ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு அப்படின்னு விருப்பப்படுறாங்க. பட் ஆனா அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படின்றத இந்த வீடியோல நான் காமிச்சிடுறேன். ரொம்ப சிம்பிள், நம்மளோட ஐடி கோரலேட் சைட்டுக்குள்ள போங்க, அங்கே போயிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா இதுல நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்க போறது இல்லை, ஜஸ்ட் உங்களோட யூசர் நேம். ஸோ இங்க வந்து இப்போதைக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ICND1 ட்ரைனிங் வீடியோ மட்டும் தான் இப்போதைக்கு நான் அவைலபிள்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே நிறைய ஆப்ஷன், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ன, இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே ஒரு கன்ஃபர்மேஷனே பண்ணி பார்த்துடலாமா. நான் ஜஸ்ட் யூசர் 1 பாஸ்வேர்ட் இமெயில் அட்ரஸ் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேப்சா கேட்கக்கூடிய செக்யூரிட்டி நம்பர் கொடுத்துட்டு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான், இது நீ யார் வேணாலும் உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க மெம்பர் ஜோனுக்குள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு அக்சஸ் இருக்காது. மெம்பர் ஜோன்ல போயிட்டு இப்போ ஆக்சுவலா என்னோட டோட்டல் CCNA வீடியோ நான் 4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். ICND1 ஸ்விட்சிங் பார்ட், ICND1 ரவுட்டிங் பார்ட், ICND2 ஸ்விட்சிங் பார்ட், ICND2 ரவுட்டிங் பார்ட் 4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். இப்போதைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களால மெம்பர் ஜோனுக்குள்ள லாகின் பண்ண முடியாது. ஒன்ஸ் உங்களோட பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை ரீடைரக்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ நான் உங்களை ரீடைரக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டில் லாகின் பண்ணீங்கன்னா இந்த டெமோ பேஜுக்கு மட்டும் தான் நீங்க உங்களால லாகின் பண்ண முடியும். இந்த டெமோ பேஜ்ல ஜஸ்ட் 2 வீடியோ டெமோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நான் உங்களோட பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை ஐடி கோரலேட் மெம்பர் ஜோனுக்கு ரீடைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உங்களால என்ன பண்ண முடியும், இந்த 4 ஸ்விட்சிங் வீடியோ ரவுட்டிங் வீடியோ 4 பார்ட்டுக்குள்ளே உங்களால அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறைய பேருக்கான டவுட்ஸ் என்னன்னா என்னென்ன வீடியோஸ் இதுல கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கேட்டிருக்கீங்க. நீங்க நம்மளோட ஹோம் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னாலே இப்போ ICND1 பார்ட்டுக்கு என்னென்ன வீடியோஸ் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா என்னென்ன வீடியோஸ் கவர் பண்ணிருக்கோம் அப்படின்றத இதுல நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க இந்த வீடியோ நீங்க இங்க இருந்து லிங்கை கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணாலும் சரி, ஸோ உங்களால இதுல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் அக்சஸ் பண்ண முடியும். உங்களோட யூடியூப்ல பார்த்துருக்கிறது, யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் ஜஸ்ட் டெமோ வீடியோஸ் மட்டும்தான். அதுல ரொம்ப பேசிக்கான அது ஆக்சுவலா கான்ஃபிகரேஷன் பார்ட்குள்ளே நம்ம போயிருக்க மாட்டோம். பேசிக் திங்ஸ் சாரி நம்ம வீடியோ பிளே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த நம்மளோட யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் நெட்வொர்க்கிங் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் அதில் நம்ம பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு CCNAக்கு தேவையான எல்லா விஷயமும் இதில் நம்ம கோத்ரூ பண்ணி பார்த்திருக்கோம். போன வீடியோ பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரியல் டைம்ல கான்ஃபிகரேஷன் பார்ட்டையும் சேர்த்து இதில் நான் பண்ணி காமிச்சிருப்பேன். எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் கான்ஃபிகரேஷன் பார்ட் எல்லாத்தையுமே உங்களால கோத்ரூ பண்ண முடியும். ஸோ ஈஸியா உங்களால சர்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்றதுனால கம்ப்ளீட் பண்ணலாம்.
ஒன்ஸ் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா கோ த்ரூ பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களால சர்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்றதுனால கம்ப்ளீட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா, நெட்வொர்க்கிங் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால கெயின் பண்ண முடியும். அதே போல இந்த பர்டிகுலர் ஐடி கோஆர்டினேட்டரோட மெம்பர் ஜோன் எடுக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு சிசிஎன்ஏ லெவல் மட்டும் கிடையாது, அதை தாண்டியும் நம்ம நிறைய விஷயங்கள் உள்ள சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜஸ்ட் நீங்க சிசிஎன்ஏ மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா நீங்க படிச்சிருக்க விஷயத்துக்கும் நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ண போற இடத்துக்கும் டோட்டலா டிஃப்ரெண்டான ஒரு என்வரான்மெண்ட் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால சிசிஎன்ஏ சர்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவை, அதே மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, இது ரெண்டையும் சேர்த்து தான் என்னோட டோட்டல் வீடியோஸ்ல நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெம்பர் ஜோன் பேக்கேஜில் உங்களுக்கு கவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இதுதான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடி ஐசிஎன்டி 1 ஐசிஎன்டி 2 ரெண்டுக்கும் உள்ள டோட்டல் வீடியோஸ் உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஐசிஎன்டி 1ல பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ப்ரிப்பரேஷன், இது முழுக்க முழுக்க நீங்க வேலை பார்க்க போகும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம், அதாவது சிம்பிளா கான்ஃபிகரேஷன் பார்ட் மட்டும் கிடையாது, கான்ஃபிகரேஷன் அது எப்படி ஒர்க் ஆகுது பிளஸ் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது, ஒவ்வொரு சினாரியோ முடிய போகும்போதும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு லேப், அதுல ட்ரபிள் ஷூட் பண்றது எப்படி அப்படின்றத சேர்த்து தான் நம்ம பார்த்துட்டு போவோம். அதே மாதிரி ஐசிஎன்டி 1க்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், இது ரெண்டையும் கவர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஐசிஎன்டி 2 ஆக்சுவலா இன்னும் நான் மெம்பர்ஸ்க்கு அவைலபிள்ல கொடுக்கல, அது இன்னும் ஸ்டில் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஐசிஎன்டி 1 வீடியோஸ் மட்டும் தான் இப்போதைக்கு மெம்பர்ஸ் சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே ஐசிஎன்டி 2 வீடியோஸையும் நான் மெம்பர்ஸ்க்கு அக்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி ஐசிஎன்டி 2 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விபிஎன், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்ற கான்செப்ட் தியரி மட்டும்தான் நம்மளோட சிசிஎன்ஏல இருக்கு. பட் நம்ம என்ன கோ த்ரூ பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா, ஒரு ரியல் என்வரான்மெண்ட்ல விபிஎன் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா அங்க விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் ஆர் எம்பிஎல்எஸ் இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன் பார்ட்டும் கண்டிப்பா இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இல்லாம இருக்காது எந்த ஒரு ஆபீஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா. இந்த எம்பிஎல்எஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சிசிஎன்ஏ நாலேஜ் கிடையாது, ஈவன் சிசிஎன்பி லெவல் நாலேஜும் கிடையாது, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதையும் கான்ஃபிகர் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம பாத்துருவோம். அதுக்கப்புறம் ரவுட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சம்மரைசேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிசிஎன்பி லெவல்ல இருக்கக்கூடிய நாலேஜ், அதையும் நம்ம கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ரவுட் லீக்கிங் அண்ட் விஆர்எஃப் சொல்லுவோம், விர்ச்சுவல் ரவுட் ஃபார்வர்ட். இதெல்லாம் நமக்கு பேரெல்லாம் புதுசு புதுசா இருக்கும் கேட்கறதுக்கு. பட் இதெல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சிசிஎன்ஏ லெவலுக்கு மேல இருக்கக்கூடிய நாலேஜ் இது எல்லாமே. அதே சேம் டைம் ஏஎஸ்ஏ ஃபயர்வால் நம்ம படிக்க போறது டோட்டலா சிசிஎன்ஏல ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங் ரெண்டு டாபிக் பத்தி தான் படிக்க போறோம். இருந்தாலும் நீங்க உங்களோட ஆபீஸ்ல நீங்க புதுசா வேலையில சேர போற இடத்துல கண்டிப்பா ஒரு ஃபயர்வால் இருக்கும், அதை மேனேஜ் பண்றது நம்மளா தான் இருக்க போறோம். ஸோ ஒரு ஏஎஸ்ஏ ஃபயர்வால கிராபிக்கல் மோட்ல எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்ற பேசிக் லெவல் நாலேஜ் ஓட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் தவிர்த்து மெம்பர் ஜோன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு செல்ஃப் என்னோட நானே உங்களுக்கு டைரக்டா 5 hours ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு மெம்பர்ஸுக்கும் அவங்க வீடியோஸை கோத்ரூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமோ இல்ல வீடியோஸை கோத்ரூ பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடியோ 5 hours டோட்டலா அவங்க என் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல அவங்களோட கெரியர் growth எப்படி கொண்டு போகணும் அதுக்கு ஐடியா இல்ல, ஸோ இது என்ன மாதிரியான டீடைல்ஸ்னாலும் இந்த 5 hours நீங்க என் கூட பேசி உங்களுக்கு கிளாரிபிகேஷன் பண்ணிக்க முடியும். இப்ப கரண்ட்ல நான் இப்ப என்ன ப்ராசஸ்ல இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பியூர்லி ஐசிஎன்டி 2 வீடியோ சீரிஸ் ரெக்கார்டிங் ப்ராசஸ்ல நான் இப்ப போயிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல வேலை பாக்குறவங்க, எனக்கு இப்ப ஆக்சுவலா ஐசிஎன்டி 1 சீரிஸ்க்கு நம்ம 10,000 rupees சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஐடி கோர்ல இருந்து. இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. கண்டிப்பா அங்க கொடுத்துருக்க நாலேஜுக்கும் இந்த 10,000 rupeesன்றது தாராளமா நீங்க இதுக்கு பே பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட நான் 6 hours டைம் எடுத்து தான் நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த ஒரு வீடியோ நான் வந்து ½ an hour நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதை நான் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 6 hours டைம் எடுக்கும் ஒரு வீடியோ நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஐசிஎன்டி 1ல டோட்டலா 47 வீடியோஸ் அவைலபிள் ஃபார் ஐடி கோர்லேட் மெம்பர் ஜோன்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு. ஐசிஎன்டி 2ல இதுவரை நான் 36 வீடியோஸ் பிளான் பண்ணிருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும் டோட்டலா எவ்வளவு வீடியோஸ்ல அவைலபிள் இருக்குன்னு. ஏன்னா ஐசிஎன்டி 1 வீடியோ சீரிஸ் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 25 வீடியோஸ் நான் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கடைசியில் அது 47ல போய் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூன் மந்த்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு ஐசிஎன்டி 1 பிளஸ் ஐசிஎன்டி 2 இது ரெண்டையுமே சேம் 10,000 rupees காஸ்ட்லயே மெம்பர் ஜோன் மெம்பர்ஸ்க்கு நான் அவைலபிளா கொடுக்கறதுக்காக இந்த ஆஃபர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்த விஷயங்கள்ல சிசிஎன்ஏ அப்படின்னா என்ன, ஐசிஎன்டி 1 ஐசிஎன்டி 2 அப்படின்னா என்ன, சிசிஎன்ஏ முடிச்சா எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஐடி கோர்லேட் வீடியோ அக்சஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க, அதுல என்னென்ன வீடியோஸ் கவர் பண்றோம், இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நான் ஐடி கோர்லேட் ஆர் கோபிநாத் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை இந்த வீடியோ சீரிஸை நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன்ஸ் தாராளமா நீங்க ஐடி கோர்லேட்டா கான்டாக்ட் பண்ணலாம்.
இன்னமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்னை டைரக்டா இமெயில் வழியாவோ இல்ல ஃபோன் வழியாவோ என்ன கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ அண்ட் பபாய்.